பப்பூனாக நடித்து கொண்டிருக்கும் மதுரையைச் சேர்ந்த எஸ்.ஏ. சின்னராஜா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமனை கிளரிசுமாகிய பசமுகு மதுரை அருகாமல் சொல்லங்குடியை சேர்ந்த மாப்பிள்ளை ஏ ஜெயரமேஷ் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி பார்த்திபனூர் அருகாமல் கள்ளிக்குடியை சேர்ந்த வி.எம். சிங்கத்துறை அவர்களுக்கு போடுங்க, டக்குன்னு போடுங்க. மிருதங்க சக்கரவர்த்தி வி.எம். சிங்கத்துறை அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். பலவாத்தி போலுமாகிய மேலூர் அருகாமல் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பசுமதியான மகனுமாகிய அண்ணன் மகனுமாகிய எம்.எம். சரவணகுமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். போடுங்க. இங்கே சிறந்த தாளவாசிகம் மதுரை சேர்ந்த மாமா டி யானசேகர் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். அவர் போடுங்க. சிறந்தமிழ் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அரவன் மீடியோஸ் சிவகங்கை சேர்ந்த அன்புள்ள அவர்கள் நாடகம் அணிக்கு வரும்படி கார்த்தி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். இப்போல்லாம் நாடகம் பேச வருவங்கெல்லாம் யூடியூப்பை பார்த்து அந்தந்த நடிகர் பார்த்தா நாடகம் பேசுகிறாங்க. முந்தைய காலத்திலலாம் கிடையாது. அந்த நடிகரை போட்டு இந்த நடிகர் போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எங்களை உருவாக்கி இன்றைக்கி வெளியே காமிச்ச யூடியூப்பில் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் இருக்கோம். காரணம் யூடியூப் சேனல் எடுத்து கொடுக்குற அன்புள்ளவங்களுக்கும் நன்றி கிட்ட வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம். இந்த நாடக அமைப்பாளர்மாகிய இடையமேலூரை சேர்ந்த பாசமுக அண்ணன் நரசிம்மன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தை சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். ஜோராக கை தட்டுங்க, அவர் தான் முக்கியம். வானே யூடியூப் எடுக்கணும், வானே இங்கிட்டு பாருங்க, யூடியூப்பை பாருங்க, அப்படியே பக்கத்தில் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய எம்எஸ்சிஏ யோகராஜா அடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு இங்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் இசைக்கலைஞருமாகிய மிருதங்க சக்கரவர்த்தியுமாகிய தம்பி பிரபா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை போர்த்துகிறார்கள். ஒரு பாட்டு பாடிட்டு போடா. ஏய், அது நாடகம் முடிஞ்சு. இங்கு நாடக நடிகைகளை எல்லா ஊருக்கும் 10 மணி 10:30 தான் வருவோம். சரியாக 8:15 இடையமலூருக்கு வந்துட்டோம். வந்து ஆமாம், அதாவது வேன் டிரைவருமாகிய இப்போல்லாம் அவங்க அப்பா பெரிய நடிகர். டிரைவரோட அப்பா வந்து வேலிச்சாமினா பெரிய கட்டமூலம் நடத்த நடிகர். அவர் மகனுமாகிய பங்காளி முத்து அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை போர்த்துகிறார்கள். நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் உங்க வேணுதே. எப்படி 60ஆம் கல்யாணத்துக்கா? போடா மூதேவி, உனக்கே 4 உள்ள இருக்கு, 7 பொண்டாட்டி இருக்கு, 8 விளக்க மாத்தேன்னே. ஆமாம், அப்புறம் என்ன மூடிட்டு உட்காரு கல்யாணத்துக்குன்ற. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் இடையமலூர் கிராமத்தில் எழுந்திருக்கும் அருள் வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் 40ஆம் ஆண்டு சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு புகழப்பட்ட அடியில் கொண்டு பாசமுகு இந்த மண்ணின் நாயகனுமாகிய நரசிம்மன் அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் அது முழுசாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. சென்றடமெல்லாம் தரக்கிற மாநிலத்தை வெற்றி கொண்டாடி வரும் நாடக ராஜா நாடக கலைமகன் நாடக விழிவிழியுமாகிய கீழராங்கியத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய பசும உடன்புறா சகோதரமான டி.ஏ. ஜெயப்பாண்டி அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடல் மிருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கோயிலிசை பாட வந்த வானம்பாடி இன்னிச மாமையில் வசன பேரரசு இசைக்குழுமாகிய கவிக்குழுமாகிய எனக்கு உண்மையில தச்சுட்டேன். மதிப்புக்குரிய ஏண்டா உனக்கு எனக்கு முட்டா போல பெசாம முத ஆர்.எஸ். தேன்மொழி அவர்கள் நாடகத்தில் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லி வரும் வசனவாக்கு சாதுரித்த மன்னன் காரியாபட்டி அருகாமல் ஆவியூரை சேர்ந்த மதிப்புக்குரிய தம்பி ஏ. கார்த்திகேயன் அவர்கள் நாடகத்தில் கலகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹரிச்சந்திரா, நீ காத்தது மயானம் அல்ல, யாகசாலை. உன்னை கடித்தது முருகப்பெருமான் அல்ல, என் பாம்பே உன்னை கடித்தது. பாம்பு எடுத்தோம் வாயில வச்சுக்கப்போ. ஆமா, ஏயா இது என்ன நாரதரா? அவர் என்ன எம்ஏ வேஷம் போடுறாரா? இல்லங்க, சிரிக்கிறிய பயந்துட போறாங்க, பயலுக்கு புள்ள பயப்படுறாங்க பாரு. முன்னாடி யார் பேரை சொன்னீங்க? அவர் நாரதர் பேரா? நான் வந்து விஸ்வாமித்திர டைலாக் சொன்னேன். அந்த நாடகம் வேற இந்த நாடகம் வேற இல்ல. அவரும் முனிவர் இவரும் முனிவர் அப்படி இல்ல. இப்ப சித்தப்பு கடைக்கு போறான், ஒரு எக்ஸ்பிரஸ் இல்லைன்னா டே நைட் வாங்கி சாப்பிட்டு வர்றது இல்ல. அது அப்ப சரக்கு சாப்பிடுற நாமத்துல தான் தெரிவியாடா? ஏன் ஊரே மீனாட்சிபுரம் ரம்மியா? அப்படியா ரம்மியா? அப்ப குடிச்சுக்கிட்டே தெரியுங்க, குடிக்கிறத குறைச்சிக்கங்க, எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆமா பாத்துக்கங்க. ஆர்மோனிய கலையரசுமாகிய மதுரை அருகாமல் சொல்லங்குடியை சேர்ந்த மாப்பிள்ளை ஏ. ஜெயரமேஷ் அவர்கள் நாடகத்தில் ஹார்மோனியம் பின் பாட்டு. இந்த நடுத்தரமான பாடல்கள் அதிகமாக இசையமைச்சது யாரு? மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா. ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் வேற என்ன?
அன்னக்கிளி முதல் படம் 1920 முதல் படமாக இருந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் எவ்வளவோ பாடல் இருந்தாலும் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்தில் இந்த காதல் காவிய பாடல் எப்படி பாடியிருக்காரு தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இனி கண்ணீர் விட வேண்டாம், உன்னை எண்ணி வாழ்கிறேன், உன்னை எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இனி கண்ணீர் விட வேண்டாம், உன்னை எண்ணி வாழ்கிறேன், உன்னை எண்ணி வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. கைத்தட்டி அன்புகளுக்கும் நன்றி நன்றி வணக்கம். நான் கைத்தட்டு வாங்க காரணம் 2 பேர் தான். ஃபஸ்ட்டு மைக் செட்டு, 2வது பக்கமே இல்லாமல் அந்த கைத்தட்டு எல்லாம் வாங்க முடியாது. அவங்க 2 பேத்துக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக நம்ம கைத்தட்டு கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். கோடேரி அப்பா பாடலை பாராட்டி ஈசனூரை சேர்ந்த வீரபத்ரன் அண்ணன் அவர்கள் 51 அன்பளி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி அந்த வணக்கம். கோடேரி குமரனுமாகிய மிருதங்க சக்கரவர்த்தி பார்த்திபன் கல்விக்குடியை சேர்ந்த பசமுக்கு சகோதரனுமாகிய VM சிங்கத்துறை அவர்கள் நாடத்து மிருதங்கம் டோலக்கு தொப்பி தபேலா.
ஏய் சூப்பர், அருமையான ஒரு வாசிப்பு. ஜோரா ஒரு கைத்தட்டு. பணவாத்தி புகழுமாகிய ஆல்ரூனில் எத்தனையோ ஆல்ரூனை பார்த்துருப்பீங்க. ஒரிஜினல் வாடிப்பட்டி அடி என்னன்னா அவரை நம்ம சரவணன் தான். அருமையான ஒரு வாசிப்பு. பைப்புகிரிய மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் நாடத்தில் ஆல்ரவுண்டு அண்ட் கீழ் ரவுண்டு. அருமையான ஒரு வாசிப்பு. சொன்னேன்ல அடி ஒன்று இடி மாதிரி விழுகும்னு. நாடகத்துக்கு கண்டிப்பா ஆமாம், அதான் ஓபி அடிச்சிட்டு போயிடுறது. நாடக தேவையான தாளம் ஏற்பாடு மதுரை சேர்ந்த மாமா டி யானசேர் அவர்கள் நாடகத்தில் தாளம். நாடக தேவையான செய்தி ஏற்பாடு டிஎஸ்ஆர் சீன் கம்பெனி இருப்பிடம் மதுரை. சாப்பாடு நடிகர்களுக்கு அருமையான சைவ சாப்பாடுன்னு சாம்பார் ரசம் அந்த பொரியல் நல்ல எல்லாமே அருமையாக இருந்துச்சு. முட்டைக்கோசு மட்டும் தீர்ந்து போச்சு, எங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஆமாம், அந்த அக்கா அந்த உட்காந்துருக்காங்க பார்த்துட்டேன். ஆமாம், உருளைக்கிழங்கு நல்லா வச்சாங்க, நல்ல ரசம் ஊற்றுனாங்க. ரசம் உண்மையாக என்ன பொய் சொல்கிறியா? பொய் சொல்லி எனக்கு பழக்கமே கிடையாது. யாராக இருந்தாலும் நியாயமாக தான் சொல்லுவேன். இருந்தாலும் அருமையான ஒரு சைவ சாப்பாடு. அவர்களுக்கு நன்றி நடிக்கிறது வணக்கம். மற்றும் கொட்டை அமைப்பு பாசமுக நம்ம மைக் செட்டுக்கார அன்னை தான். நாடகம் முக்கியம், மைக் செட்டு தான். ஏன்னா ஒரு மைக் செட் நல்லா இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கும். மைக் செட்டு சரியில்லை, அந்த நாடக ரஜினிகாந்தை கூட்டு வந்தாலும் நாடகம் நல்லா இருக்காது. ஆனால் ஒளி அமைப்பு எக்கோ பண்ணேன். யோகராஜா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மேலச்சாளூர் சேர்ந்த அண்ணன் அழகர் சாமி. பாட்டு போடுங்க, நல்ல சாமி பாட்டா, ஒரு செக்ஸ் பாட்டா போடுங்க.